ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்காக பேபி பொட்டேட்டோஸ் இந்த மாதிரி 1/2 kg எடுத்திருக்கேன். அதை நல்லா மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம க்ளீன் பண்ண பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டு 2லேருந்து 3 விசில் அளவுக்கு வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு பொட்டேட்டோ நல்லா குக் ஆகிருச்சு பாருங்கள். ரொம்ப குழைவாக இருக்கக்கூடாது, நல்லா வெந்து மட்டும் இருந்தால் போதும். அந்த ஸ்டேஜில் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் தனியாக எடுத்துடுங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோஸ் நமக்கு குட்டியாக தான் இருக்கும், அதுலேயே கொஞ்சம் பெரிய பொட்டேட்டோஸ் இருக்கும். அதை மட்டும் இந்த மாதிரி ஃபோர்க் ஸ்பூனோ இல்லை ஒரு குச்சியோ வச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக ஓட்டை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி நம்ம ஓட்டை போட்டோன்னா அது தனியாக உடஞ்சிரும். அதனால் மேலால் நமக்கு மசால் உள்ளே இறங்குறதுக்காக லேசாக இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் நம்ம எப்பயும் தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறதை விட அதிக அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலே நமக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை ஆகணும், அப்போ தான் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த சோம்பு பொரியும் போதே பார்த்திங்கன்னா இதோட வாசமே சூப்பராக இருக்கும். இந்த பொட்டேட்டோவுக்கு இந்த சோம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 கொத்து கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அதை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்பயுமே சொல்கிறது தான், வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு நம்மளோட டிஷ்ஷு ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். அதனால் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும், அது உங்களுக்கே தெரியும். இப்போ உப்பு சேர்த்தோடனே நமக்கு வெங்காயம் சட்டுன்னு ரெடி ஆயிரும். பாருங்கள், ரெடி ஆயிருச்சு. இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. அந்த எண்ணெயிலே பார்த்தீங்கன்னா இது ரோஸ்ட் ஆகணும். இப்போ 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இதில் மசால் பொருளாக சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சமான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம், ஏன்னா நம்ம இதில் கரம் மசாலாலாம் சேர்த்த போகிறோம், அதனால் காரம் அதிகமாக தெரியும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா உள்ளே சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு இதோட டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ மசாலா எல்லாமே சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசால் நல்லா குக் ஆகணும், அந்த எண்ணெயிலேயே நல்லா இது ஃப்ரை ஆகணும். அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள், நம்மளோட மசாலா எல்லாமே ராஸ்மெல் போயிடுச்சு, நல்லா குக் ஆகி நம்மளோட பொட்டேட்டோவோட அது நல்லா மெர்ஜாகி கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா நமக்கு வேலை ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். பொட்டேட்டோ ஒன்ஸ் வெந்தால் போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக இந்த மாதிரி மசால் சேர்த்து நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணி சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டான சூப்பரான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் அருமையான ஒரு டேஸ்டான ரெசிபியோடு அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.